நீங்கள் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸ்மே தேவையில்லை. பட் நம்ம இதுவே வந்து இங்கே நம்ம ஊரில் வாங்குறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி திங்க் நம்ம காசு கட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்னொன்றுக்கும் நம்ம காசு கட்டி தான் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் லைக் we can invest in abroad. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாட் குட் ரிட்டர்ன். ஸோ அதுவே வந்து நம்ம துபாயில் இந்த மாதிரி அப்ராட்ல பண்ணும்போது we see good returns இல்லை. கோடி ரூபாய்க்கோ இல்லை 1.5 கோடி ரூபாய்க்கு நம்ம துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து 12 lakhs கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும், ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இதுவே வந்து ஷார்ட் டேர்ம் Airbnb இந்த மாதிரிலாம் போகும்போது up to 14 lakhs வரைக்குமே வந்து இயர்லி நம்ம ரெண்டல்ஸ் எடுக்க முடியும். துபாயில் வாட் எவர் யூ ஏர்ன், லைக் இப்போ ஒரு 10,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணாலுமே அதில் ஒரு ரூபா கூட டேக்ஸ் கிடையாது. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ. ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வித்தின் 2.5 years உங்களோட மணி அப்படியே டபுள் ஆயிரும். இதுவே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்தீங்கன்னா 13 dirhams 14 dirhams தான் இருக்கும். அப்போ நம்ம யாராச்சும் 1 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து மணி அப்ரிசியேஷன்ல மட்டுமே. Behind Roots Wealth and Prosperity Summit 2025 ரெட் கார்பெட்ல இப்போ நம்ம கூட சத்யா ஃப்ரம் லைகா ரியாலிட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் சார். சார், இப்போ வந்து அப்ராடில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் அட்ராக்டிவ்னஸ் தாண்டி எந்த அளவுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது? மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லைக் they see like not good returns. ஸோ அதுவே வந்து நம்ம துபாயில் இந்த மாதிரி அப்ராடில் பண்ணும்போது we see good returns in that. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் 1 கோடி ரூபாய்க்கோ இல்லை 1.5 கோடி ரூபாய்க்கோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 40,000 to 50,000 வந்து ரெண்டல் எடுப்பாங்க. அதுவே வந்து நம்ம துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து 12 lakhs கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும், ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இதுவே வந்து ஷார்ட் டேர்ம் Airbnb இந்த மாதிரிலாம் போகும்போது up to 14 lakhs வரைக்குமே வந்து இயர்லி நம்ம ரெண்டல்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு அட்ராக்டிவ் பெனிஃபிட்ஸ். இங்கே நம்ம இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி லைக் நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்குது, அதுலேயும் வந்து நம்ம டேக்ஸை கட்டி அதுலேயும் பாதி தான் நம்ம கைக்கு வரும். பட் துபாயில் வாட் எவர் யூ ஏர்ன், லைக் இப்போ ஒரு 10,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணாலுமே அதில் 1 ரூபா கூட டேக்ஸ் கிடையாது. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதுவுமே வந்து ஒரு பேசிக் நீட் இல்லையா? ஒரு மக்களுக்கு நான் மொத்தமாக சம்பாதிக்கிறேன், அதுலேருந்து பாதி விஷயம் போயிட்டா அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதை பண்ணும்போது லைக் ஓகே தே ஃபீல் ஓகே இது அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ என்னால் வந்து அப்போ நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் துபாயிலையோ இல்லை அப்ராட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் அட்லீஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக நான் கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து வராங்க. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சு அப்படி பண்ணும்போதே நம்ம வந்து நிறைய இடத்துல தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ நிறைய விஷயம் நமக்கு அங்கே எக்ஸ்போஷர் இருக்காது. அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஓகே அப்ராட்லன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, டேக் இட் எக்ஸாம்பிள் அஸ் துபாய். இப்போ அங்கே வரீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு see the developer. நல்ல டெவலப்பராக, நல்ல லொக்கேஷனில் போடுறோம், நல்ல பேமெண்ட் பிளான் கிடைக்குது, இது எல்லாமே பார்ப்போம். ஏதோ ஒரு தேர்ட் கிரேட் டெவலப்பர் இல்லாட்டி வந்து நியூ கமர் இந்த மார்க்கெட் இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்களோட ரெண்டல்ஸ் அண்ட் ரீசேல் அடிவாங்க. ஸோ அங்கே தான் வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறது. ஒரு ஏஜென்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓகே நான் 1% வாங்கி தரேன், லைக் இவ்வளோ கமிஷன் தரேன், லைக் இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரேன், இதெல்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் திங் டெவலப்பர் நல்ல டெவலப்பரா, பிராண்டட் டெவலப்பரா, ரெண்டல்ஸ் நல்லா பிச் ஆகுமா, ரீசேல் நல்லபடியாக நடக்குமா, இதெல்லாம் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு தேர்ட் கிரேட் டெவலப்பர் கிட்ட போகும்போது சேல் பாயிண்டோட நம்ம சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு நல்ல பிராண்டட் டெவலப்பர் கிட்ட போகும்போது லைக் நீங்கள் ஃபியூச்சரில் ஓகே ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக இருக்கீங்க, வந்து ஒரு வீடு வாங்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, நல்ல வீடா, நல்ல டெவலப்பரா, நல்ல போமா ரெண்டல்ஸ், இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக செக் பண்ணுவீங்க. அந்த பேசிக்கை செக் பண்ணி உள்ளே வந்தாலே மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போகும்போது நிறைய பேருக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ அப்ராட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஏன் பர்டிகுலராக ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்கப்படுது? ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வித்தின் 2.5 years உங்களோட மணி அப்படியே டபுள் ஆயிரும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ 1.5 கோடி ரூபாய்க்கு நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், இப்போ வந்து ஒரு 2 years கழிச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ஒரு கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஒன்று இருக்குது அண்ட் மணி அப்ரிஷியேஷன் ஒன்று இருக்குது. த்ரூ தட் லைக் ரெண்டல் அப்ரிஷியேஷன், ரெண்டல் இன்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல் டுகெதர் லைக் நம்மளுக்கு எல்லாமே பெனிஃபிட் தான். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 2.5 year கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் இருக்குது அப்படின்னா அது அந்த 2.5 yearsல நான் போட்ட பணம் வந்து அப்படியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மார்க்கெட் படி 15%லேருந்து 10% வரைக்கும் லைக் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதை தாண்டி என்ன அப்ரிஷியேஷன், ரெண்டல்ஸ் இன்கம். ஆஃப்டர் 2.5 years உங்கள் ப்ராஜெக்ட் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் ஓவரில் நீங்கள் ஒரு ரெண்டல் விட்டிங்கன்னா ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் 8% ஆஃப் ROI உங்களுக்கு கிடைக்குது. இதை தாண்டி என்ன கிடைக்குது அப்படின்னா மணி அப்ரிசியேஷன். இன்னைக்கு ஒரு திரம்ஸ் வந்து 24 dirhams இருக்கு. இதுவே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்தீங்கன்னா 13 dirhams 14 dirhams தான் இருந்துச்சு. அப்போ நம்ம யாராச்சும் 1 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து மணி அப்ரிசியேஷன்ல மட்டுமே 1,05 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட், வெறும் மணி அப்ரிசியேஷன்ல அப்பார்ட் ஃப்ரம் ரெண்டல் அண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸோ இதை விட வேற என்ன பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறீங்க? இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் நம்ம வந்து இந்த அப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி கேள்விப்படுறோம் இல்லையா? எதனால இந்த சடன் இது மேலே வந்து ஒரு பூம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயினாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன்,
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, மெயினாக வந்து டேக்ஸ் ஃப்ரீயான்னு பார்ப்பாங்க, ப்ளஸ் எனக்கு வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கணும்னா ஆல்மோஸ்ட் 10-12 பக்கம் வருது. அண்ட் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டல் இன்கம் 4%, ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் சார்ஜஸ் போடும்போது லைக் பீப்புள் லைக் ஓகே இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வருது. பட் இது துபாயில் பண்ணும்போது ஒரு 3 சார்ஜஸ் தான். இனிஷியலாக எந்த டெவலப்பராக இருந்தாலும் 20% டவுன் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் 4% டிஎல்டினா துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட், விச் இஸ் லைக் நம்ம ஊரில் நம்ம லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அது 4% தான். அண்ட் அக்கூத் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க துபாயில், இங்கே லோக்கலாக வந்து அட்மின் ஃபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 5000 திரம்ஸ்குள்ளே இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த டெவலப்பர். இந்த 3 சார்ஜஸை தவிர லைக் நீங்கள் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸுமே தேவையில்லை. பட் நம்ம இதுவே வந்து இங்கே நம்ம ஊரில் வாங்குறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி திங்க் நம்ம காசு கட்டிக்கிட்டே இருக்கணும். லைக் இதுக்கு ஒரு 10,000, அதுக்கு 5,000, லைக் எவ்ரி திங் ஒன்னொன்றுக்கும் நம்ம காசு கட்டி தான் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் லைக் we can invest in abroad. ஸோ இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். ஓகே இங்கேருந்து நான் வந்து ஒரு அப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது எனக்கு அப்ராடில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை. ஓகே நான் அப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இப்போ அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க. சி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைக் இப்போ சோஷியல் மீடியாவில் தான் ஓடுது. ஈவன் பிஸ்னஸ்மே வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் தான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடை பார்க்குறீங்க. அண்ட் ஐ ஹவ் மெனி கிளைண்ட்ஸ் த்ரூ இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடை பார்க்கும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க இது எவ்வளோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் வில் ஆஸ்க் ஃபார் த நம்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட நீட் என்ன, ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் யூ ஆர் satisfied with us, then we can move into the investment. அதுவுமே வந்து just we need basic details of passport, national ID proof, mail ID, phone number. இது இருந்தாலே போதும், நம்ம இருந்த இடத்துல இருந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளோட இன்னைக்கு ரெட் கார்பெட்டில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.